நமசிவாயம். இது ரொம்ப சின்ன பதிவு தான். ஆனால் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் உங்களுடைய மூளையையும் மனதையும் உங்களுடைய திங்கிங் லெவல் எல்லாத்தையுமே நீங்கள் அடிக்கடி அசை போட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்தால் எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் எழுதினாலும் அந்த எழுதினது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு சூட்சுமம் அப்படிங்கிறது இந்த ஒரு பதிவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நபர் வந்திருந்தார், ஜென்ரலாக கன்சல்டேஷன் வருவாங்க இல்லையா? அப்போ வரும்போது அவர் சார் இந்த மாதிரி உங்களோட எல்லாமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு பெண்மணி எல்லாமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிட்டு நிறைய இரவு நேரத்தில் செய்யறதுக்கு அதிகாலை நேரத்தில் எழுந்தோன்னு செய்யறதுக்கு கொடுக்குறீங்க, எதுன்னு செய்யறது அப்படின்றது தெரியல. அதே மாதிரி எழுதுறது இப்போ நிறைய ரீசெண்டாக கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாங்க. எழுதுறது மட்டும் கிடையாது, இந்த கண்ணாடியில் பார்த்து சொல்றதுமே நம்ம நிறைய கொடுக்குறோம். இப்போ காரணம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதை பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆஸ் யூஷுவல் எதை நீங்கள் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ அது மாதிரியான விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அதற்கு அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மெத்தட் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு மெத்தட் சொல்லி நம்ம என்ன வேணுமோ அது மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தது. அது ஆல்மோஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அடுத்த மெத்தட் சொன்னோன்னா அதில் ஆர்வப்பட்டு அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணேன். அதில் இன்னும் கொஞ்சம் கிடைச்சிது. சரி, அப்போ இது நிறைய கிடைக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது எதிர்பார்க்கிற ஒரு ரிசல்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தோடனே மூணாவது மெத்தட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதை ட்ரை பண்ணேன். ஆனால் அது எனக்கு இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால திரும்பியும் ஃபர்ஸ்ட் மெத்தடே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியல, நான் அதை பற்றி கேட்டுக்கல. பட் எதுக்கு இதை சொல்றேன்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய மூளையாகட்டும், நம்மளுடைய பிரபஞ்சமாகட்டும், நம்மளுடைய மனமாகட்டும் ரொம்ப பெக்யூலியரான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியா இதை ட்ரெயின் பண்ண முடியும். பெக்யூலியர் தான், பட் ரொம்ப ஈஸியா நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது பிரபஞ்சத்திற்கு நாம் அனுப்பக்கூடிய செய்தி அப்படிங்கிறது என்னது? சிம்பிள். நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது வேற எதுவும் கிடையாது, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான். அதுல இருந்து அதிலேயே நாம் தொடர்பு கொள்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ அப்போ அதற்கும் சரி, நம்மளுடைய மூளைக்குமே சரி, நம்ம தொடர்பு வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் ஒரு விஷயத்தை ஈர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். ஏன் அவங்களுக்கு அப்படி நடந்தது அதை பார்த்துருவோம். அப்ப ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே ஒரு விஷயம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறார். அப்போதான் அவருக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அது அது வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் நல்லா சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது எழுதுறாரு, அப்போ பயங்கர ஃபோக்கஸோட பண்றாங்க. அவ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு ரிசல்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா கிடைக்குது. அது பார்த்தோம்னா இந்த லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி அவங்களுக்கு இன்னும் அதோடைய ஒரு மோகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, மூணாவது மெத்தட்ல நம்ம பயங்கரமா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா மூணாவது மெத்தட் ட்ரை பண்றாங்க. மூணாவது மெத்தட் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆங்ஷியஸ்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேடல், அது கண்டிப்பா அது நடந்துருமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது ரொம்ப தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அது அப்போ அடுத்த நாள்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது, இமீடியட்டா எக்ஸ்பெக்ட் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மாதிரியான விஷயமாக பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நேச்சுரலா அது குறைய ஆரம்பிக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எழுதுகிறோம் அல்லது நம்ம செல்ஃப் டாக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, நமக்குள்ளேயே பேசிக்கொள்வது, இது எல்லாத்துக்குமே டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது மூளைக்கு. எது உண்மை எது பொய் அப்படிங்கறத அந்த மாதிரியான டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு மூளைக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான உண்மைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நாம எந்த ஒரு விஷயத்தை ஃபீட் பண்றோமோ அந்த ஒரு விஷயத்தை அது கெட்டியா பிடிச்சிக்கும். இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய இன்டென்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு. நல்ல இன்டென்ஸா நம்ம அந்த இன்டென்ட்டை செட் பண்ணோம்னா அது கண்டிப்பான முறையில இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கும். அந்த மாதிரியான ஒரு முறை தான் பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் அப்படின்றது. ஸோ ஒரே நாள்லயே நம்ம 3-4 மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். எதுல இருந்து வருது, இதுல இருந்து வருதா, அதுல இருந்து வருதான்னு ஒன்னொன்னு நம்ம ட்ரை பண்ணி அந்த மாதிரியான ஒரு தேடுதல் அப்படின்ற மாதிரியான விஷயம், அதையே யோசித்து கொண்டிருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தவிர்க்க வேண்டியது. இப்ப நீங்க எழுதக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதுமே செய்து வரலாம். எப்பொழுது செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, பேனா என்ன கலர் பேனாவோ, இதெல்லாம் எதுவுமே இல்லை. அது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகாதீங்க. எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்றதையும் போகாதீங்க. சிம்பிளா உங்களுடைய முழுமையா உங்களை முழுக்க கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இப்போ நீங்களாக இருந்தால் ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை எழுதுகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம், வேலை விஷயமாகவோ அல்லது ஸ்கூல்ல படிக்கும்போது 10வது எழுதுறீங்க, 12வது எழுதுறீங்க. அப்ப எந்த அளவு ஒரு ஃபுல்லா உங்களை கொடுத்துருப்பீங்க டோட்டலா, அது மாதிரியான ஒரு விஷயமாக. அல்லது பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பிறப்பு அப்படின்ற மாதிரியான, பெண்களாக இருக்கும் பட்சத்துல. ஆண்களாக இருக்கிற பட்சத்துல பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கோ, அல்லது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க லட்சியம் அடையணும் அப்படின்றா, அது எவ்வளவு வேகமா அந்த ஒரு விஷயத்துக்கு கொடுப்பீங்களோ அத்தனையும் நீங்க இதுல கொடுத்தீங்கன்னா எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லை. நாள், நேரம், நட்சத்திரம் ஒண்ணுமே தேவையில்லை. முழுமையாக உங்களை கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுத்தீர்கள் என்றால் ஒரே நாளில் அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தாகும் அப்படின்றது அதுக்கு மறுப்பு சொல்வதற்கு யாருமே மறுப்பு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கதை சொல்றது, அந்த கதை சொல்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கதை சொல்லுவதை மூளை சாதாரணமா இருக்கிறத விட ரொம்ப ஈஸியா நம்பிடும். ஃபர்ஸ்ட் விஷயம். பார்க்கறத ரொம்ப சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க.
பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா. இப்ப கதையை வந்து நம்ம வந்து கேட்கறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும், பார்க்கறது ஒரு மாதிரியான ஃபீலிங் இருக்கும். பார்க்கறது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இன்ஸ்டன்டா நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் பார்க்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம வந்து திரையில் பார்க்கக்கூடிய ஒரு சீரியல்ஸா அல்லது வந்து சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ வரக்கூடிய வெப் சீரிஸ் அந்த மாதிரியோ அல்லது திரைப்படங்களோ இதோட இம்பாக்ட் வந்து நிறைய இருக்காது. அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்போது போயிடும். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கேட்டிருப்பீங்க சின்ன வயசுல உங்க பாட்டி சொன்ன கதை. அந்த பாட்டி சொன்ன கதை முதல் கொண்டு உங்களுக்கு இப்போது வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நிலாவில் பாட்டி தெரிகிறாளா, வடை சுடுகிறாளா என்று நாம் பார்த்து கொண்டிருப்போம். அது மாதிரியாக நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஆழமனதில் பதிய வேண்டும் என்றால் அது எழுத்தின் மூலமாகவோ அல்லது காதில் கேட்பதன் மூலமாகவோ தான் கண்டிப்பான முறையில இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். ஒரு ஸ்தோத்திரமே இருக்கு, அந்த ஸ்தோத்திரத்தை நீங்க வந்து யூடியூப்ல கேட்குறீங்க, கேட்டுட்டே பாக்குறீங்க. பார்க்கறதுல வந்து உங்களுக்கு அது மனனமாகுமா, கேட்பதில் மனனமாகுமா என்று ட்ரை பண்ணி பாருங்க. கேட்பதில் தான் வெகு எளிதாக மனனமாகும். அப்படி மனனமாகக்கூடியது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு பிளெயின் அன்ரூல் நோட் எடுத்துக்கோங்க. அன்ரூல்டு ஈவன் ரூல் நோட் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனி கலர் பேனா ஆல்ரெடி சொல்லிட்டு பேனாவை பற்றி கேட்காதீங்க. இப்போ என்னன்னா நீங்க உங்களுக்கு என்ன தேவை, இது எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். பணத்துக்கு எல்லாருக்குமே அந்த பணம் அப்படின்ற விஷயம், ஒரு கிரெடிட் கார்ட்ஸ் மற்ற நிறைய விஷயத்துல நம்ம வந்து சிக்கி கொண்டிருக்கிறோம், ட்ராப் ஆயிருக்கு ஃபினான்ஷியலி. எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்து சொல்றேன். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மாதிரியா இருந்தாலும் இப்ப நான் சொல்ற கான்செப்ட் வந்து பணத்துக்கு தான், சரியா? அது நீங்க ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிறது உங்க கையில இருக்கு. இது நீங்க யாருக்காக வேணா யூஸ் பண்ணலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். அந்த எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அதை வந்து அந்த தேவையை பிரபஞ்சமும் சரி உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியும் சரி அந்த இறை சக்தியும் நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. எழுத ஆரம்பிக்கிறீங்க, என்ன எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கதையை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சின்ன கதையா இருக்கட்டும், சரியா? சின்ன கதை. அந்த கதை வந்து உங்களுடைய தோணுன ஒரு மதர் டங்ல நீங்க உங்க மதர் டங்ல எழுதுறீங்கன்னா உங்களுடைய மூளையானது சின்னதுல இருந்தே நீங்க என்ன லாங்குவேஜ் நீங்க மதர் டங் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியாவோ அல்லது சின்னதுல இருந்தே மதர் டங் வந்து மேபி உங்களுக்கு தமிழா இருக்கலாம், ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் சூழல் காரணமாக அப்படின்னா அதை உங்களுடைய மூளையும் சரி உங்களுடைய ஆழ்மனதும் மிக அதிகமாக கிரகித்துக் கொள்ளும். அதை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி கிரகித்துக் கொள்ளும்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு லாங்குவேஜ்ல எழுதுறது. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 7-8 வரி எழுதினாலும் போதும். அந்த 8 வரி எழுதிட்டு அதையே திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. அதை நினைத்து குதூகலம் அடையுங்கள். இதுதான் கான்செப்ட். டெய்லி 8 வரி எழுதணுமா? அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை நான் முழுசா சொல்றேன், கேளுங்க. என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தீர்மானம் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வேணும்னு வச்சுக்கோங்க. ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 40, அர்ஜென்ட் கூட வேண்டாம், அர்ஜென்ட்ங்கிற வார்த்தையை நம்ம விட்டுருவோம். ஒரு 50 லேக்ஸ் வேணும், அர்ஜென்ட்டா கொடுக்க வேண்டியது. அது என்னவோ அந்த யூனிவர்ஸோடைய கடமை, காஸ்மிக் ஃபோர்ஸோட கடமை, அது செஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு 50 லேக்ஸ் வேணும். அந்த 50 லேக்ஸ் அப்படிங்கிறது என்ன தேவைக்காகவோ நமக்கு வந்து தேவைப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வந்து அதை வந்து கதையா எழுதுறீங்க. அதாவது 50 லட்சம் வாங்குறீங்க. இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்படியே எடுத்துப்போம். நிறைய பேர் வந்து 50 லட்சம் அப்படிங்கிற ஒரு தேவை அப்படின்ற காரணம் வந்து பெரும்பாலான நபர்களுக்கு வந்து என்னன்னா வீடு வசதி வாகனம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அதிகபட்சமாக வேறு இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது கடன் அடையிறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த கடன் அப்படின்ற வார்த்தையை நம்ம கொண்டு வந்துட வேண்டாம். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு நபர் இருக்கிற ஒரு பேங்க்ல, அப்போ வந்து என்ன பண்றீங்க, என்ன எழுதுறீங்க, பேங்க்ல வந்து நீங்க ஒரு 20 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார் லோன் இருக்கு, இல்ல ஒரு ஹவுசிங் லோன் இருக்கு, அல்லது வந்து 70 லட்சத்துக்கு ஹவுசிங் லோன் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு பேங்க்குக்கு போயிருந்தேன், பேங்க்ல போயிட்டு 70 லேக்ஸ் கடன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 லேக்ஸ் நான் பே பண்ணியாச்சு, செக் பே பண்ணிட்டு வந்தேன் ஃபுல்லா. அதுல வந்து அப்படியே ஷெட்யூல் லெட்டர் எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த ஷெட்யூல் லெட்டர் வாங்கி பார்க்கும்போதே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பணத்துல வந்து பெரும்பாலும் அதுல கம்மி ஆயிட்டு அந்த ஷெட்யூல் லெட்டர்ல பார்க்கும்போதே பயங்கர சந்தோஷமா இருந்தது. மீதி இருக்கிற 30-35 லட்சத்துல ரொம்ப சீக்கிரமா ஒரு 2-3 நாள்ல கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். இப்படியே போடுங்க, ஒரு 2-3 நாள்ல கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீடை வந்து இன்னும் நிறைய ரெனோவேட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இப்போ இந்த 35 லட்சம் நான் செட்டில் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், சரியா? இது மேல இதுதான் டோன். இந்த டோன்லயே எப்படி நீங்க வந்து வேற மாதிரி கொண்டு வர போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு கார் வாங்குறதுக்கு இப்போ நேற்று கார் வாங்குறதுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். நாளைக்கு போய் நான் காரை வந்து பிஎம்டபிள்யூக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வந்தாச்சு. நாளைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு அநேகமாக வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார் எடுத்துடலான்ற மாதிரியான விஷயமா இருக்கேன். ஸோ அப்போ அந்த கார் எடுத்துட்டு வந்தோடனே நேரம் எங்கே போகிறது, நம்ம குலதெய்வத்துக்கு போகிறதா அல்லது நேரம் நம்ம வந்து அப்பா அம்மாவை போய் பார்க்குறதா என்னன்றது எனக்கு இன்னும் ஃபைனலைஸ் பண்ண முடியல. ஏதாவது ஒன்று பண்ணணும். இதே நேரம் அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா அப்பா முன்னால் நின்னா பயங்கர குஷியாயிடுவாங்க. அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்க யார் வேணாம்னு வச்சுக்கோங்க, நான் ஜஸ்ட் ஒரு கதையாக சொல்கிறேன். ஸோ பயங்கரமாக குஷியாயிடுவாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போதே என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி அந்த காரை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தோம்னா நம்ம ஆள் எல்லாம் வீட்டில் வந்து பயங்கர
ஒரு ஆச்சரியமா பார்க்க போறாங்க. யாருக்கிட்டையுமே சொல்லாம சஸ்பென்ஸா பண்ண போறேன். ஆல்ரெடி பணம் கொடுத்தாச்சு, கலர்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அனுப்பியாச்சு. இன்னைக்கு கார் வந்து வாங்கி அதை நான் ஓட்ட வேண்டியதான் பாக்கி அப்படின்ற மாதிரியான விஷயமா எழுதுறீங்க. நெக்ஸ்ட் டே சரியா, நெக்ஸ்ட் டே இன்னைக்கு நான் போயிருந்தேன் BMW அந்த கார் போய் எடுக்கிறதுக்கு. வேற அசசரிஸ் எல்லாம் கொடுக்க போயிருந்தேன். அசசரிஸ் என்னெல்லாம் வேணும், ஸோ இந்த விஷயம்லாம் அசசரிஸ் காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த அசசரிஸ் காட்டியிருந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் பே பண்ணியாச்சு. ஸோ அதையுமே வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ஒரு 2 நாள் ஆகும். அசசரிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இன்னும் சீக்கிரமா வரப்போகுது அப்படின்ற மாதிரியான 4 நாள் ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த காரை வந்து நம்ம வந்து அவங்க பார்க்கறதுக்கு அந்த அசசரிஸ் எல்லாம் பார்க்கும்போதே உள்ள உட்காந்து அது வர ஃபீலே பயங்கரமான ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக 2வது நாள். 3வது நாள் அசசரிஸ் எல்லாம் ஃபிட் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு வந்தது. காரு ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு வந்தோம்னா வந்து நம்பர் இனிமே தான் பிளேட் மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூப்பிட்டுருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்தேன். பயங்கரமா இருந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே வந்து பயங்கர ஃபேன்சி நம்பரா எடுத்திருந்தேன். ஸோ ஃபேன்சி நம்பர் இந்த கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு போறதுக்கே அவ்வளோ ஒரு குஷியா இருக்க போகுது. ஃபேன்சி நம்பர் நாளைக்கு மாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மாட்டிட்டு நாளைக்கு அசசரிஸும் மாட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி, அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே ஸோ இப்போ காரை வந்து என்ன பண்ணி இன்னைக்கு டெலிவரி எடுக்க போயிருந்தேன். இந்த டெலிவரி எடுத்துட்டு வரும்போது நேராக போய் அம்மா அப்பாட்ட போனேன். செமையா இருந்தது அவங்களோட இது. அதுக்கப்புறம் நேராக வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போனேன். இவங்க பார்த்தாங்க. என்னோட பாஸ் கிட்ட போனேன், அல்லது வந்து என்னுடைய இது ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போனேன். அந்த அவங்க ஒவ்வொருத்தர் பார்க்கறதும் வந்து எனக்கு அந்த பெருமையை வந்து அதிகரித்தது. இது மாதிரியான ஒரு குஷியான மொமெண்ட். இது எழுதிட்டே இருங்க, இதெல்லாம் பொய் தான், பட் எழுதிட்டே இருங்க. நகை வாங்க போனேன். இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஜுவல்லரி ஷாப், அந்த ஜுவல்லரி ஷாப்ல நகை வாங்க போனேன். இன்னென்ன மாடல்ல பார்த்தேன், பயங்கரமா இருந்தது. நான் வந்து எதிர்பார்த்த மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. போய் அந்த மாடல் எடுத்துட்டு வந்துடுவேன். அந்த மாடல் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அது வந்து பிடிச்சிருந்ததுன்னா அதை எடுக்கலாம். இனி வேற ஏதாவது இப்படியே டெய்லி ஒரு ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணிட்டே போங்க. சும்மா ஒரு 7-8 வரைக்குள்ள போதும். இல்ல உங்களுக்கு நிறைய எழுதணும்னு தோணுச்சுன்னா எழுதுங்க. ஒரு கதை அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களை பற்றிய கதை, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கதை. உங்களுக்கு கார் BMW எடுக்கிறீங்களா, அதுக்குண்டான கதை. வீடு எடுக்கிறீங்களா, அதுக்குண்டான கதை. கடன் அடைக்க போறீங்களா, பேங்க்ல போய் அடைச்சிங்களா, இல்ல வேற தனிநபருக்கு நீங்க கொடுத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாச்சு, இனி பேலன்ஸ் இந்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கடன் அடைக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுறீங்க. அப்பவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எழுதுறீங்க. ஸோ ஒரு மைனஸ்ல போகும்போது அப்படியே ஒரு பிளஸும் எழுதிடுறீங்க. கார் அப்படின்றது வந்து ஈவன் தோ இட் இஸ் நாட் அன் அசெட் அப்படின்ற மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம பார்க்க மாட்டோம். அசெட் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலனாலும் பரவாயில்ல. காருங்கிறது நமக்கு எல்லா விதமான கம்ஃபர்ட் கொடுக்குறோம், வேற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுக்கர யோகம். ஸோ அது ஜுவல்லரியுமே அப்படிதான். வீடு வாங்குறோம்னாலுமே அப்படிதான். வீடு வாங்குறதுக்கு நீ போய் பார்த்துட்டு வந்தேன், இந்த பெயிண்ட் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான விஷயமா இருக்கேன், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த இடத்துல வீடு வாங்க போறேன், எழுதுங்க. ஸ்டார்ட் ரைட்டிங், எழுதிக்கிட்டே இருங்க. அது மாதிரியான விஷயமாக உங்களுக்கு எழுதிட்டு ஒரு தடவை படிங்க. அதை அப்படியே கண்ணை மூடிட்டு அதில் என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க ரியலாவே அதான் பண்ணி முடிச்சிட்டீங்க. இது செஞ்சு முடிச்சோடனே நேராவே படுத்துடணும். ஸோ செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ இருக்கக்கூடாது. ஸோ இது ஒன்று தான். அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. ஸோ நடக்காது அல்லது லேட் ஆகலாம். இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. ஸ்டார்ட் வித் சம்திங் ஸ்மாலர். கொஞ்சம் சின்னதா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிங்களேன். நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு வந்து 50 லட்சம் 1 கோடின்னு பாடினாம ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஒரு 2 லட்சம் அல்லது வந்து ஒரு ஒரு சவரன் நகை எடுக்கிறேன், அல்லது வந்து ஒரு 2 மோதிரம் எடுத்தேன், 2 காதுக்கு போட்டுக்கிட்டதுக்கு எடுத்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாட் எவர் யூ விஷ் இந்த மாதிரி எழுதலாம். ரிலேஷன்ஷிப்பா இன்னைக்கு போனேன், போய் அன்னைக்கு அந்த நபரை பார்த்தேன், அல்லது வந்து என்னுடைய கணவர் இந்த மாதிரி இருந்தாரு, மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட போனேன், சஸ்பென்ஸா போய் அவர்கிட்ட வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தேன். மனுஷன் சாப்பிட்டு செமையா குஷி ஆயிட்டாரு. அல்லது மனைவிக்கு, அவளுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு கிஃப்ட் பண்ணேன், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவ இத்தனை நாளா ரொம்ப ஒரு மாதிரி மூடியா இருந்தா, ஸோ அதை சரி பண்ணிட்டா. யாருக்குமே கணவர் மனைவின்னு இல்லை, யாரா இருந்தாலுமே ஆகட்டுமே அது மாதிரியான விஷயமா டெய்லி. அப்புறம் அவங்க கூட ரொமான்டிக்கா எப்படி இருந்தீங்க, அவங்க கூட ரொமான்டிக் அப்படின்ற மாதிரியான இல்லாத ரிலேஷன்ஷிப்பா, அவங்க கூட வந்து லவ்வபிளா எப்படி இருந்தீங்க, அஃபெக்ஷனேட்டா எப்படி இருந்தீங்க. ஸ்டார்ட் ரைட்டிங். மார்க்கெட்டிங்ல இருக்கீங்களா, எழுதுங்க. எனக்கு இன்னைக்கு வந்திருந்தேன், ஒரு 4 கஸ்டமர் பார்த்தேன், 4 கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த 4 கஸ்டமருமே எனக்கு வந்து ரொம்ப மேஜரான ஒரு அமௌண்ட் வந்து தட் இஸ் பிஸ்னஸ் சேல்ஸ் ஆர் பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அது வந்து இந்த மந்த் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா வந்து இந்த மந்த் இதை க்ளோஸ் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கூட வேண்டாம், அது கூட வேண்டாம், அந்த வார்த்தை கூட வேண்டாம். ஸோ இந்த மந்த் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து இவங்களே ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு 7 பேர் தரேன் இருக்காங்க. ஸோ அந்த 7 பேருமே பயங்கர ஹை நெட்வொர்க் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ
ஸோ அவங்க கிட்ட ஐம் கோயிங் டு கெட் இதை விட பெரிய ஒரு ஆர்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறேன். நாளைக்கு அவர் வந்து செக் வாங்கிக்க சொல்லியிருக்காரு, அல்லது நாளைக்கு வந்து இந்த டைம்ல அவர் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இப்படி ஸ்டார்ட் ரைட்டிங். உடம்புக்கு எழுதுங்க. உடம்புல வந்து பார்த்தோம்னா எனக்கு இத்தனை நாள் எனக்கு ஒரே டயபெட்டிக் அது இதுன்னு இருந்துட்டு இருந்தது. நேற்று போய் டாக்டரை போய் செக் பண்ணி பார்த்தோன்னா அவர் என்ன ஒண்ணுமே இல்லையோ உனக்கு நார்மலா இருக்க, இனிமேல் மாத்திரையை கூட கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிடலான் இருக்க, இந்த ஒரு மந்த் மட்டும் நீ வந்து பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம வந்து HbA1c எடுத்து பார்ப்போம், கிளியரா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஒண்ணுமே இல்லை அப்படின்றலாம். இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, ஜாண்டிஸ் இருக்கா, எல்லாத்துக்குமே எழுதுங்க. எழுதிக்கிட்டே இருங்க. ஹெல்த்தை பத்தி ஃபுல்லா எழுதுங்க. ஹெல்த்தை பத்தி ஒரு பக்கம் எழுதுறேன், இன்னொரு பக்கம் நான் பணத்தை பத்தி எழுதுறேன், இன்னொரு பக்கம் ரிலேஷன். இந்த வேலையே வேண்டாம். எதுவோ அந்த ஒரு விஷயத்தை கரெக்டா முடிங்க. அட்லீஸ்ட் ஒரு மாசம் சும்மா குட்டி கதையா எழுதுங்க. ஒரு நாளைக்கு 8 லைன் எழுத முடியல, 4 லைன் எழுதுங்க. சந்தோஷமான விஷயமாக எழுதுங்கள். நீங்கள் சாதித்து விட்டதாக எழுதுங்கள். உங்களுக்கு முடிந்து விட்டதாக எழுதுங்கள். நமக்கு வந்து அது பிரசன்ட் டென்ஸா இருக்கணும், சரியா? ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து செய்ய போறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பாஸ்ட் டென்ஸும் வேண்டாம். செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு செஞ்சேன், இப்ப செஞ்சேன், இந்த நிலைமையில நான் இருக்கேன், இன்னைக்கு இந்த க்ஷணம் நான் அப்படி இருக்கேன். ஸோ இதுதான் உங்களுடைய ஒரு தாரக மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணி பாருங்க. கண்டிப்பான முறையிலே வெகு சீக்கிரமாக நீங்கள் என்ன விஷயத்திற்காக எழுத நினைக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயம் 200% உங்களை சாதிக்க வைக்கும். என்ன விஷயத்துக்காக எழுத போறீங்கன்னு ஒரு சின்ன அவுட்லைனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம சிவாய்.